மோஸ்ட் ஆஃப் த விமன்ஸ்க்கு வந்து இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பெரிய டவுட் வந்து ஃபியூச்சரில் எனக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் இருக்குமா? கீமோ கொடுக்கும்போது தேர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. கர்ப்பப்பை, அந்த கர்ப்பப்பையோட வாயில் இருக்க கேன்சர்லாம் வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணால் எல்லாரும் சொல்கிறது வந்து சார் மொத்த கர்ப்பப்பையும் அந்த கருமுட்டை எல்லாமே எடுத்துடணும்னு சொல்கிறாங்க. இப்போ பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரி முடிச்சு வித்தின் 4 to 8 வீக்ஸ்க்குள்ளே நம்ம கீமோ ஆரம்பிக்கணும். இல்லைன்னா த சான்சஸ் ஃபார் அ ரிக்கரன்ஸ் கொஞ்சம் ஹை ஆகும். ஏர்லி கேன்சர் பேஷண்ட்ஸ் அந்த ஃபியூ க்ரைட்டீரியா இருக்குது எங்களுக்கு. அந்த க்ரைட்டீரியா செட் ஆகிற பேஷண்ட்ஸ்லாம் வந்து we do something called as fertility preserving surgery. ஸோ மோஸ்ட் ஆஃப் த விமன்ஸுக்கு வந்து இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பெரிய டவுட் வந்து சார் ஃப்யூச்சரில் எனக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் இருக்குமா, என்னால் ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியுமா? ஸோ வாட் யூ டேக் ஆன் திஸ்? லைக் இஸ் இட் பாசிபிள் டு பிகம் ப்ரெக்னென்ட் ஆஃப்டர் யுவர் கேன்சர் கேர்? ஸோ யுவர் இன்சைட்ஸ் அபவுட் இட். So excellent question. Whoever framed this question, I have to give him a big shout out. Now we are seeing an increased incidence of cancer in the adolescent and young adults, right? Testicular cancer, choriocarcinoma, gestational trophoblastic neoplasias, அப்புறம் நிறைய பிரெஸ்ட் கேன்சர்ஸ், நிறைய ஓவேரியன் கேன்சர்ஸ் எல்லாமே வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கீமோ கொடுக்கும்போது தேர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. ஏன்னா கீமோதெரப்பி நான் சொன்னேன் இட் இஸ் டாக்ஸிக், இட் வில் எஃபெக்ட் யுவர் ஃபர்டிலிட்டி. ஸோ அதுக்கு நம்ம என்னென்னா ஒரு ப்ரிவென்ஷன் இருக்குது அதுக்கு. ஸோ த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் இன் our ஹாஸ்பிட்டல் we have a beautiful IVF setup headed by our Gopinath sir, PM Gopinath sir, and his system, it's very meticulous. They have a very good IVF treatment approach, and we've also treated patients with this. So we had a case of an osteosarcoma on a 14-year-old kid. So நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா I sent the patient to Gopinath sir. Sir has done an ovarian preservation, tissue preservation, and they have kept the tissue preserved. அதுக்கப்புறம் I have started chemotherapy. She is doing very successful. She is a class topper. I'm very proud of her. Now இப்போ this is first year of post chemo. Now come second, third year, fourth year, once she is at the age of marriage, அதுக்கப்புறம் we will think of her ovarian and the fertility issues எல்லாமே. So at that point of time Gopinath sir is here. I will never fear, because what sir will do is on the ovarian tissue, preserve பண்ணியிருக்கிற tissue, he will transpose it inside and do the IVF fertility techniques எல்லாமே நிறைய இப்போ புதுசாக வந்திருக்கு. So that is one way of putting it. அப்புறம் then we have other mechanisms like cryopreservation, right? இப்போ I have a case of a 30-year-old gentleman who is having testicular cancer, sir. So he has not had a family planning. So I have advised a tissue preservation. So we have to extract his sperm, cryopreserve it, keep it for the future, so that once we complete the treatment and the through IVF we can go for a sperm banking and do the needful. So in such a scenario it is all basically a multidisciplinary tumor meetings, a comradeship between various departments that will work wonders. எக்ஸாக்ட்லி. ஸோ டாக்டர் சொன்ன சுருக்கமான பதில் என்னென்னா கீமோதெரப்பிக்கு அப்புறம் கூட குழந்தை பிறந்த வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி சில டெஸ்ட்லாம் பண்ணி அந்த கருமுட்டையை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருது புத்திசாலித்தனமான செயல். ஸோ இதுதான். ஸோ அது வந்து பயப்படாதீங்க. ஸோ தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் you can become that pregnancy, you can attain that pregnancy with the help of your whole medical team. Wonderful. And so correct sir, and putting it forward, இப்போ இந்த blood புற்றுநோய் இருக்குல்ல, CML, chronic myeloid leukemia, again we are having a incidence of young adults with CML. ஸோ சிஎம்எல் பேஷண்ட்ஸுக்கும் ப்ரெக்னென்சிக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த டேப்லெட் சாப்பிடும்போது இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், இல்லை அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன், ஃபீட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், மேல்ஃபார்மேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போது அந்த பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் அ டீப் ரெஸ்பான்ஸ், ஏன்னா அந்த புற்றுநோய் இல்லை பிளட்டில், what we tell them is you can discontinue the medication for a period of time. நீங்கள் கன்சீவாக இருக்கலாம், இந்த ப்ரெக்னென்சி ஆன்டிநேட்டல் பீரியட் எல்லாமே நார்மலாக
போகட்டும், அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரியே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஃப் நீடட் we can restart the medication without any restrictions or any malformations. So again, it is basically a disciplinary tumor board meetings and everything. That's how it works wonders, sir. Sir, regarding again sir, உங்களோட அந்த விஷயத்தை பற்றி fertility and quality of life, இப்போது நான் பார்த்த cervical cancer patients இல்லை ovarian cancer patients, what are the surgical techniques உங்களோட in your bag? What are the techniques you have, sir? True. So it's an extension of a question we discussed right now. ஸோ ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது வந்து இந்த மாதிரி கர்ப்பப்பை, அந்த கர்ப்பப்பையோட வாயில் இருக்க கேன்சர்லாம் வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணால் எல்லோரும் சொல்கிறது வந்து சார் மொத்த கர்ப்பப்பையும் அந்த கருமுட்டை எல்லாமே எடுத்துடணும்னு சொல்கிறாங்க. அதை மொத்தமாக எடுத்துகிட்டா நான் எங்கே குழந்தை பெற்றுக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடுமே. ஸோ இது பெரிய ஒரு சந்தேகம் அண்ட் ஒரு ஃபியர் இருக்குது எல்லாரோட யங் விமன் கேன்சர் பேஷண்ட்ஸ் கிட்ட. ஸோ அவங்க சொல்லிக்கிற ஒரே விஷயம் வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே கர்ப்பப்பை மொத்தமாக எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ செலக்டட் பேஷண்ட்ஸ், ஏர்லி கேன்சர் பேஷண்ட்ஸ் அண்ட் ஃபியூ க்ரைட்டீரியா இருக்குது எங்களுக்கு. அந்த க்ரைட்டீரியா செட் ஆகிற பேஷண்ட்ஸ்லாம் வந்து we do something called as fertility preserving surgery. ஸோ அதில் என்ன பண்ணுவோன்னா, சப்போஸ் சர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பையோட வாயில் இருக்க கேன்சர், அங்கே இருந்துன்னா ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணாங்கன்னா மொத்த கர்ப்பப்பை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதால் குழந்தை பிறக்கிற பாக்கி வந்து ஆப்வியஸாக இல்லாமல் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ we do something called as radical trachelectomy. இது என்ன சர்ஜரினா, அந்த கர்ப்பப்பை வாயை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மற்ற கர்ப்பப்பை மொத்தமாக உள்ளே இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இதால் ஃப்யூச்சரில் ப்ரெக்னென்ட் ஆகிறது வாய்ப்புகள் இன்னும் ப்ரிசர்வ்டாக இருக்குது பேஷண்ட்ஸுக்கு. த சேம் ஃபார் ஓவரியன் கேன்சர். கருமுட்டைகள் இருக்க கேன்சருக்கும் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா மொத்த 2 சைடில் இருக்க கருமுட்டையுமே எடுத்துகிட்டு மொத்த யூட்ரஸ் எடுத்துருவோம். ஸோ அதுதான் நார்மல் சர்ஜரி அந்த ஒரு 10-15 வருஷம் முன்னாடி. இப்போ வந்து we do this fertility preserving surgery. அங்கே வந்து எந்த சைடில் கேன்சர் இருக்கோ அந்த சைட் கருமுட்டை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற எங்கெல்லாம் பரவறதுக்கு வாய்ப்புகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு யூட்ரஸை ப்ரிசர்வ் பண்ணுறோம். இதால் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா patient got their own uterus and ovary so that they have a chance to become mother in their life. So இதெல்லாம் தான் சர்ஜிக்கல் ஆஸ்பெக்டில் we are trying to give for the patient. ஸோ கேன்சரை க்யூர் பண்ணுறது கூட அவங்களோட நார்மல் மதர்ஹுட்டும் ப்ரிசர்வாக இருக்குன்றது தான் இன்டென்ஷனே. ஸோ திஸ் இஸ் த ஹோல் ஐடியா, whether it's medical field or surgical field. So the whole intention is the cancer cure along with a good quality of life. So இதுதான் ஹோல் டாபிக்கே. With this continuation, Dr. Hari, like ஸோ ரொம்ப காமனாக பேசிகிட்டு இருக்கோம். சில விஷயம்லாம் வந்து ரொம்ப ரேராகவே நடக்கும் கேன்சரில். லைக் வாட் ஆர் த ரேர் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் யூ ஃபேஸ் இன் யுவர் டெய்லி லைஃப் அண்ட் அதில் இருக்க ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்ன, எஸ்பெஷலி இன் கான்டெக்ட் டு திஸ் ஓவரியன் சார்கோமா. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார் அகெயின் ஓவேரியன் சார்கோமா இஸ் யோர் ஃபீல்ட் சார், டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா ஓவேரியன் சார்கோமா it is one of the rarest cancers in the ovary. Less than 1 to 5% மட்டும்தான் சார். கீமோ பற்றி சொல்லும்போது இந்த கீமோ பர்ஸ்பெக்டிவில் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இல்லை கீமோவில். ஸோ பேசிக்லி வாட் வி சஜஸ்ட் இஸ் கோ ஹெட் வித் சர்ஜரி. இந்த சர்ஜரி தெர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் R0 சார். ஐ கம் டு யூ அந்த சேம் கொஸ்டின் நீங்கள் கவனிச்சுக்கோங்க சார். R0 அப்புறம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வி ஹாவ் கீமோ ஆப்ஷன் சார். பட் இந்த கீமோனா இட் இஸ் ஜஸ்ட் ஒரு பிளெயின் கீமோதெரப்பி ஃபார் யூஷுவல் சார்கோமாஸ். அந்த யூஷுவல் சார்கோமாஸே ஒரு கீமோதெரப்பி ரெஜிம்னா ஐஃபாஸ்ஃபமைட், அட்ரியமைசின், இல்லை ஜெம்சடாபின், டோசிடாக்சில். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ரேர் கேன்சர்ஸ்க்கு வாட் வி சஜஸ்ட் இஸ் கோ ஃபார் ஜெனட்டிக் டெஸ்டிங். ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங் வில் ஹோல்ட் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் ரேர் கேன்சர்ஸ். ஏன்னா டாக்டர்ஸ் ஆர் கன்ஃபியூஸ்ட். ஏன்னா அவருக்கும் ஆப்ஷன்ஸ் இல்லை, ஜஸ்ட் 2 or 3 ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வி ஆர் அட் லாஸ். ஸோ வென் வி டூ அ ஜெனட்டிக் டெஸ்டிங், அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் ஏதாவது இருந்தால் அதே மாதிரி அதை டார்கெட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சுன்னா வில் பி வெரி ஹாப்பி ஃபார் அஸ் as well as for the patients also. We can target that particular mutation because அந்த மியூட்டேஷன் இருக்கனால இந்த சார்க்கோமா வந்திருக்கு. ஓகே, ஸோ அதுக்கே டார்கெட்டட் டேப்லெட்ஸ் என்னென்னா பாசோபானிப் இருக்குது, ட்ரெபெக்டிடின் இருக்குது, ஒலாராட்டுமப் புதுசாக ஒரு டேப்லெட் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஓவேரியன் சார்கோமா பற்றி சார் இந்த கீமோட பெர்ஸ்பெக்டிவ். பட் இன் யோர் பெர்ஸ்பெக்டிவ் சார், வாட் இஸ் மீனிங் ஆஃப் R0 resection சார்? ஸோ கேன்சரில் எப்போவுமே கேன்சரை எவ்வளோ முழுசாக எடுக்கிறோம் அவ்வளோவுக்கு பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் தான் இருக்குது. கேன்சரில் தெர் இஸ் நோ ரோல் ஃபார் inadequate சர்ஜரி. ஸோ வாட் இஸ் R0? R0னா சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு
கேன்சர் மார்பில் இருக்குது, ஒரு 3 சென்டிமீட்டர் கேன்சர் வச்சுக்கலாம் பேச்சுக்குன்ட்டு. நாங்கள் சர்ஜரி பண்ண போனால் அந்த 3 சென்டிமீட்டர் மட்டும் எடுத்துகிட்டு வர மாட்டோம், அதுலேருந்து ஒரு மார்ஜின் வைப்போம், அட்லீஸ்ட் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். ஸோ கேன்சரை தாண்டி இவ்வளோ பெரிய டிஷ்யூ சுற்றி எடுத்துகிட்டு வரும் நார்மல் டிஷ்யூவோட. ஸோ கேன்சரோட சேர்த்து ஒரு அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் நார்மல் டிஷ்யூ எடுக்கிறது தான் R0 ரிசெக்ஷன். R0 மத்தலப் அந்த இடத்துல 0% கேன்சரை விட்டுட்டு வரும்னு அர்த்தம். ஸோ அதுதான் R0. ஸோ இதோட பெரிய அட்வான்டேஜ் வந்து ஒரு செல் கூட அங்கே இல்லாமல் வரதால பேஷண்ட்டோட ரெக்கவரி ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, ரிக்கரன்ஸ் ரேட் கேன்சர் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. ஸோ அடிக்குவேட் சர்ஜரி இஸ் கால்ட் அஸ் R0 சர்ஜரி. எனி கேன்சர் சர்ஜரி R0 இஸ் மஸ்ட். கேன்சரை அந்த இடத்துலேருந்து தூரமாக எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எக்ஸ்டெண்டிங் யுவர் டாபிக், ரேர் கேன்சர், Dr. Haridas told properly that it's a surgeon's domain. So how fast we act, that's much better for the patient. அதில் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி வந்து எனி ரேர் கேன்சர் எதர் சார்கோமா ஆர் எனி திங் they present usually at a later stage because they do not have an typical presentation. ஒரு கேன்சர்னால் இந்த அறிகுறிகள்லாம் இருக்கும், அந்த அறிகுறிகள்லாம் இந்த ரேர் கேன்சருக்கு யூஸ்வலாக இருக்காது. இதெல்லாம் என்ன ஆகும்னா நார்மலாக பார்க்குற டாக்டர்ஸுமே வந்து இது கேன்சராக இருக்காதுப்பா அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டே இருப்பாங்க. இதால் ஒரு டயக்னோசிஸ் அட்டைன் பண்ணுறதே ஒரு டிலே ஆகிடும். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஏடிபிக்கல் ப்ரெசன்டேஷன், திஸ் டிலே இன் டயக்னோசிஸ், most of these rare cancers are aggressive cancers. They are either can be ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கும், இல்லை பக்கத்தில் இருக்க லிம்ஃப் நோட்ஸ் பரவி இருக்கும். ஸோ இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ரேரிட்டி அண்ட் ஏடிபிக்கல் ப்ரெசன்டேஷன். ஸோ ஒரே ஒரு சின்ன டேக்கும் நம்ம பார்க்குற வியூவர்ஸ்க்கு, நீங்கள் ஒரு பிரச்சனைக்காக போகிறீங்க ஒரு டாக்டர்ஸ் கிட்ட, அது ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஸ்டெப் அப் அண்ட் கோ ஃபார் அ ஸ்பெஷலிஸ்ட் ஸோ தட் யூ ஆர் இன் த சேஃப் ஹேண்ட்ஸ். இப்போது சர்ஜரி முடிஞ்சிச்சு, ரெஸ்ட் பீரியட் இருக்குது. ஸோ எவ்வளோ நாளுக்குள்ளே கீமோ போடணுன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வூண்ட் ஹீலிங், உங்களோட ஹெல்த்து, நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ். ஸோ நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடணும் அந்த டைமில். ஸோ நியூட்ரிஷனல் அப்டேக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு எப்போவுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் நாட் ஓன்லி கீமோ, நாட் ஓன்லி சர்ஜரி, நாட் ஓன்லி ரேடியேஷன், பட் உங்களோட ஹெல்த், நியூட்ரிஷன், உங்களோட ஃபேமிலி கம்ஃபர்ட், இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ எக்ஸ்பிளைன் தட் கொஷின் ஆக்சுவலி. ஸோ இப்போ நாங்கள் சர்ஜரி பண்ணி முடிச்சாச்சு பேஷண்ட்டுக்கு. ஸோ வி ஆல்வேஸ் டாக் அபவுட் திஸ் ஃபாஸ்டர் ரெக்கவரி. இப்போ நான் ரோபோட் சர்ஜரி பண்ணால் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவாங்க. ஸோ இந்த சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதால என்ன அட்வான்டேஜ்? சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து சர்ஜரி முடிச்சோன்னா கீமோதெரப்பி தேவைப்படுது. ஸோ இப்போ அவங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆனால் அவங்களுக்கு கீமோதெரப்பி கொஞ்சம் சீக்கிரமாக தர முடியுமா, இல்லை டிலே ஆனால் அதால் வர ப்ராப்ளம்ஸ் என்ன? ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? எஸ் சார். ஸோ இப்போது I'm going to take some examples சார். இப்போ breast கேன்சர், நம்ம சர்ஜரி முடிஞ்சு breast கேன்சர் வந்திருக்கு. வித்தின் 4 to 8 வீக்ஸ் சர்ஜரி முடிச்சு வித்தின் 4 to 8 வீக்ஸ்க்குள்ளே நம்ம கீமோ ஆரம்பிக்கணும். இல்லைன்னா த சான்சஸ் ஃபார் அ ரிக்கரன்ஸ் கொஞ்சம் ஹை ஆகும். அப்புறம் ரிக்கரன்ஸ் ஃப்ரீ இன்டர்வெல்னு ஒரு டேர்ம் இருக்குது சார். ரிக்கரன்ஸ் ஃப்ரீ இன்டர்வெல் அது கம்மியாக வரும். ஓகே, now coming to colon cancers. Colon cancersக்கு நம்ம சர்ஜரி பண்ணி வித்தின் 6 வீக்ஸ்க்குள்ளே we have to start a treatment. நிறைய அனாலிசிஸ் வந்திருக்கு, மெட்டா அனாலிசிஸ் இருக்குது சார், ஐடியா மெட்டா அனாலிசிஸ் வந்திருக்கு. ஸோ what they say is within 6 weeks to 8 weeks start of the chemotherapy. ஏன் மைக்ரோ மெட்டாஸ்டாசிஸ் ஒரு விஷயம் இருக்குது, மைக்ரோ மெட்டாஸ்டாசிஸ். ஸோ இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன கேன்சர் செல்ஸ், நானோ பார்ட்டிக்கல் சைஸ் மாதிரி தான். ஸோ அதெல்லாமே நம்ம பிளட்டுக்குள்ளே அப்படியே சுற்றி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம கீமோ கொடுக்கலனா இல்லை கீமோ டிலே வந்திருக்குன்னா தெர் இஸ் அ சான்ஸ் தட் தீஸ் கேன் மல்டிப்ளை. ஸோ ஒரு சீட் அண்ட் சாயில் ஒரு ஹைப்போதசிஸ் இருக்குது. நல்ல சாயில் இருந்தால் அந்த சீடு வளரும், ரைட்? அதே மாதிரி அந்த கேன்சர் செல்க்கு பார்த்தா எந்த இடம் நல்ல ஒரு சாயில் மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல பரவி இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கலாம். ஸோ தட் இஸ் அ கான்செப்ட் ஹியர். ஸோ do not delay your chemotherapy, do not delay your surgeries. Meet your surgical oncologist, meet your medical oncologist. Come to Kauvery Hospital because we have a good center. We have a good center of best minds, young minds, and we can help you guys. நீங்கள் சொன்ன மாதிரி சார் breast conservation surgery என்ன இருக்குன்னு சொன்னார்ல சார். இப்போ நம்ம ஓப்பன் மாஸ்டெக்டமி பண்ணதும் breast conservation surgery பண்ணதும்ல, how do we choose which patients for which? இல்லை இப்போது இந்த பேஷண்ட்டுக்கு breast conservation surgery பண்ணிக்கலாம், இல்லை இந்த பேஷண்ட்டுக்கு மாஸ்டெக்டமி பண்ணணும், அது நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா? இல்லை do you give that option to the patient or do we have a say in that? Yeah. What are your thoughts on this?
ஸோ தட்ஸ் ஒண்டர்ஃபுல் கொஷின். ஸோ இந்த காலகட்டத்தில் we are pushing more towards breast conservation surgery. அதுதான் உண்மையான ரியாலிட்டி. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஃபீமேலாக இருந்தாலே அவங்களுக்கு கேன்சர் வந்தவுடனே பயப்படுற ரெண்டே விஷயம் தான், எஸ்பெஷலி breast கேன்சர். சார் சர்ஜரி பண்ணால் மொத்தம் மார்பிள் எடுத்துருவாங்க. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் மென்டல் ட்ராமா ஃபார் மீ. கீமோ கொடுத்தா மொத்த முடியும் கொட்டிடும், அதுவும் வந்து பெரிய தலைவலி தான். ஸோ இதாலேயே பயந்துக்கிட்டே வந்து மோஸ்ட் ஆஃப் த விமன்ஸ் தே டிலே த கேன்சர் கேர். ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ரொம்ப டிலே பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற ஒரே விஷயம் இது தான். ஸோ மொத்த மார்பகத்தை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வி டூ திஸ் breast conservation surgery. ஸோ இதில் உங்கள் மார்பகம் அப்படியே ப்ரிசர்வ்டாக இருக்கும். இது எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் பாசிபிள், இது இட் ஹாஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் க்ரைட்டீரியா. ஸோ எல்லாத்தையும் வந்து சொன்னால் அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் மிஞ்சுமே. ஸோ ஈஸியாக சொல்லணுன்னா ஏர்லி கேன்சருக்கு தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்ஜரி பாசிபிள் உங்களுக்கு, அதில் டவுட்டே இல்லை. சில சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு அட்வான்ஸாக இருந்தாலுமே we try to give some kind of chemotherapy, we downsize the tumor and we make it possible for breast conservation. ஸோ பெரிய டியூமராக இருந்தாலுமே அதை கொஞ்சம் மருந்து கொடுத்து கீமோதெரப்பி கொடுத்து கொஞ்சம் சைஸை குறைச்சி அந்த பேஷண்ட்டுக்கு பெஸ்ட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரி பண்ணுறோம். இப்போ சில பேஷண்ட்டுக்கு அங்கேயும் வரமாட்டாங்க, ரொம்ப அட்வான்ஸாகவே இருக்கும், அவங்களுக்கு பிரெஸ்ட் அந்த கீமோ கொடுத்தப்போ கூட அந்த சைஸ் ரெடக்ஷன் இருக்காது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு we do something called as total mastectomy with implant reconstruction. ஸோ பிரெஸ்ட்டை எடுத்துகிட்டு அது கூட ஒரு கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தருவோம். அதில் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் அப்படியே இருக்க மாதிரி தெரியும். ஸோ breast will be preserved at all cost. So that is the beauty of today's surgical oncology. So fulla breast போட பயப்படாதீங்க. Always there is a hope you will have your own breast, because இது கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக மட்டுமே இல்லை. ஏன்னா எந்த ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸும், விமன் கேன்சர் பேஷண்ட் எஸ்பெஷலி, தே ஹாவ் டு அட்டெண்ட் த சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும், அவங்க ஒர்க் பிளேஸ்க்கு போகணும். அந்த மாதிரி போகும்போது என்னதான் நம்ம அங்கே ரிவீல் பண்ணனாலும் இந்த சின்ன சின்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், ஒரு ஃப்ளாட் செஸ்ட்டாக இருந்தால் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்க ஒர்க் பிளேஸ்லையுமே. ஸோ கண்டுபிடிச்ச உடனே சப்போர்ட் தரன்ற பேரில் அவங்க சொல்கிற அட்வைஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். நீ உட்காந்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன், நான் வேலையை பார்த்துக்கிறேன். திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் ஹேம்பர் கேன்சர் பேஷண்ட்ஸ். நம்ம யோசிச்சிருக்கலாம் ஹெல்ப் பண்ணுன்ட்டு, பட் இந்த மாதிரி ஓவர் சப்போர்ட் பண்ணுறதும் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸை மனதளவில் பாதிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நார்மல் பிரெஸ்ட் இருக்குது, வெளில பார்த்து கண்டுபிடிக்க முடியல, தன்னை ஒரு கேன்சர் பேஷண்ட்டை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும்போது அவங்களால ஒரு முழு நார்மல் லைஃப் வாழ முடியும். ஸோ இது கேன்சர் கேர் க்யூருக்காக மட்டும் இல்லை, ஒரு மனுஷனை அவனோட நார்மல் லைஃப் வாழ வைக்கிறதுக்குமே இது பெரிய உதவியாக இருக்குது. ஸோ தட்ஸ் மை டேக். பியூட்டிஃபுல் சார். ஸோ வெல் செட். கண்டினியூ திஸ் எக்ஸ்டென்ட். ஸோ நம்ம இப்போ பேசுகிறது ஃபுல்லாகவே வந்து நாட் அபவுட் த கேன்சர் கேர் அண்ட் க்யூர், ஒரு மனுஷனுக்கு அவனோட நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃபை எப்படி தரலான்ட்டு தான். ஸோ இதில் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க டாக்டர் ஹரி, லைக் டீம் அப்ரோச் இஸ் த கீ. ஸோ எதர் சர்ஜிக்கல், மெடிக்கல் அண்ட் போத். ஸோ இந்த டீம் அப்ரோச் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ இப்போது when we go for a team approach, we have lots of minds. இல்லை எல்லாமே மைண்ட் எல்லாமே ஒரு சிங்கிள் தாட் ப்ராசஸ் தான். எப்படி க்யூர் பண்ணணும், இல்லை மினிமலிஸ்டிக் இஷ்யூஸில், மினிமலிஸ்டிக் சைட் எஃபெக்ட்ஸில் how can we overcome this. So for that again we have lots of options. இப்போது கீமோதெரப்பி is one such option. கீமோதெரப்பியில் நியூ அட்ஜுவன்ட் கீமோதெரப்பி பொறுத்த வரைக்கும் there is a new concept, நியூ அட்ஜுவன்ட். கீமோ கொடுத்து டியூமர் சைஸ் குறைச்சி அதுக்கப்புறம் when we have a good shrinkage, or when the tumor is shrunk to such an extent that it is invisible, அந்த டைமில் we can go for a surgery. So again, as how Sathish sir said, we are downstaging the tumor to bring the patient back to her normal stage, which will improve the overall survival. So Sathish sir, sorry for taking too much of time, but this is a very beautiful session that I felt, a good podcast, and we are gelling up quite well. So last question to you sir, what are the newer technologies from a surgical and a medical oncology point of view? You can elaborate on it sir, please. Wonderful, and thanks for our viewers for watching this. So newer technology will always come in cancer care. So நம்ம பேசின மாதிரி robotic technology is also kind of one of the wonderful newer technology which exactly we are living right now. So with the help of higher machines and higher quality and precision, so we are able to provide a good cancer cure for the patient
வித் அண்ட் குட் காஸ்மெசிஸ் அண்ட் குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இது பெரிய அட்வான்டேஜ். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, the vaccines which we described, இது even though it is in the baby steps right now, ஸோ வருங்காலத்தில் இது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணணும்னு கண்டிப்பாக இருக்குது. ஸோ என்னென்ன வேக்சின்ஸ் வரப்போகுது, அதை வச்சு என்னென்ன பண்ணலாம், பேஷண்ட்ஸ்க்கு கேன்சரே வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், இதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் எல்லா மக்களுக்குமே சரி. அண்டு வித் த இன்வென்ட் ஆஃப் திஸ் சாட் ஜிபிடி அண்ட் கூகுள் விஆர் அண்ட் ஆப்பிள் ஹெட்செட்ஸ், ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு 3D ஹெட்செட்ஸ் மூலமாக ஒரு கேன்சர் எங்கே கட்டி இருக்குது அதை புரிய வைக்கிறது பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போ டாக்டர்ஸ் பேசும்போது பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்கேயோ இருக்குது, எங்கேயோ பண்ண போகிறாங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் அந்த ஒரு ஹெட்செட் அவங்க வேர் பண்ணி அவங்களுக்கு காமிக்கும் போது அது எங்கே எக்ஸாக்டாக இருக்குது, என்ன மாதிரி சர்ஜரி பண்ணுவாங்க, அது சர்ஜரி பண்ணப்போ எந்த மாதிரி அவங்க பாடி இருக்கும், இதெல்லாம் முன்கூட்டியே காமிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். whenever patient understands it better, they will definitely follow the treatment. ஸோ இதுதான் ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அந்த ஃபைனல் நோட், இப்போ நாங்கள் வி ஆர் இன் த கேன்சர் ஃபீல்ட், டாக்டர் ஹரி சாரும் சரி, ஈவன் ஐ எம் ஆல்சோ வி ஆர் இன் த கேன்சர் ஃபீல்ட். ஒரு காமனான ப்ராப்ளம் ஆல் மை கேன்சர் பேஷண்ட் ஆஸ்க் இஸ், சார் நீங்கள் சொன்னால் சர்ஜரின்றீங்க, அங்கே மெடிக்கலில் போனால் கீமோன்றாரு, இன்னொரு ரேடியேஷன் போனால் அவங்க ரேடியோ தெரப்பின்றாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கே, அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இன் Kauvery Hospital Vadapalani we do something called as Tumor Board discussion. ஸோ இந்த டியூமர் போர்டில் உங்களோட கேன்சர் சம்மந்தமான எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும், ஏதர் சர்ஜிக்கல் ஆன்காலஜி, மெடிக்கல் ஆன்காலஜி, ரேடியேஷன் ஆன்காலஜி, நியூக்ளியர் ஃபிசிஷியன், ரேடியோலஜிஸ்ட், பெத்தாலஜிஸ்ட், கேன்சர் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் சேர்ந்து உங்களோட ஃபுல் கேஸ் ஷீட்டை படித்து வாட் இஸ் அ பெட்டர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் யூ அப்படின்ட்டு தெளிவாக சொல்லுவாங்க. இதால் உங்களோட கேன்சர் குவாலிட்டி ஆஃப் கேர் இம்ப்ரூவ் ஆகும், அதோட கன்ஃபியூஷன்ஸும் குறையும். ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் த மல்டிடிசிப்ளினரி டியூமர் போர்ட். ஸோ we are here to help you out. Any such questions, queries, we are always here to answer you. And thanks a lot for watching this. Thanks a lot, doctor. Thank you, Sathish sir. Thank you so much.